பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்க்க முடியாதபடி பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தோல்வியும் கொண்டு வந்து உங்களை கோலியாத்தையே பார்க்க வைப்பான். கோலியாத்தை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். கோலியாத்தை உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையினால வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். பிசாசு நான் துரத்தினா மட்டும் இல்ல, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற எந்த விசுவாசி துரத்தினாலும் ஓடும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ற தெரியுமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குவார்கள். அடையாளம், நீ விசுவாசி ஆயிட்டன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பிசாசை துரத்தணும். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஊழியத்தில் முதல்ல செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? பிசாசெல்லாம் துரத்தினார். ஏன் பிசாசை துரத்தினார்? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைக்கு காரணமே யார் தெரியுமா? பிசாஸ். அது எந்த வகையில் வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். உன்னை அடிமைப்படுத்துறான், குடிக்கு அடிமைப்படுத்துறான், பாவத்துக்கு அடிமைப்படுத்துறான், சினிமாவுக்கு அடிமைப்படுத்துறான், போனுக்கு அடிமைப்படுத்துறான், அல்லது வேற பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி